Jesus Christ தேவனா பாவம் போக்குவார் பரிசுத்தமாக்குவார் நசரேத்து ஊரின் மைந்தனா நல்ல வழி காட்டும் தேவனா பாவம் போக்குவார் பரிசுத்தமாக்குவார் பரிசுத்தமாயாச்சு சொர்க்க லோகம் நம்ம சொந்த வீடாச்சு நசரேத்து ஊரின் மைந்தனா ஜீசஸ் கிரைஸ்ட் தேவனா பாவம் போக்குவார் பரிசுத்தமாக்குவார் நசரேத்து ஊரின் மைந்தனா நல்ல வழி காட்டும் தேவனா பாவம் போக்குவார் பரிசுத்தமாக்குவார் பலிபொருளாக மேசியா இயேசு மனு உருவாக மண்ணின் மடியில் கரு உருவாக மாந்தர் தம்மை காக்க காக்க பாவிகள் நமக்காய் பலிபொருளாக மேசியா இயேசு மனு உருவாக மண்ணின் மடியில் கரு உருவாக மாந்தர் தம்மை காக்க காக்க மேளம் கொட்டி தாளம் தட்டி வாழ்த்தி பாடவா மேசியாவின் மீட்பை நானும் போற்றி பாடவா அவரே நல்ல மேய்ப்பர் அவர் ஈடு இல்லையே நசரேத்து ஊரின் மைந்தனா ஜீசஸ் கிரைஸ்ட் தேவனா
சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year and a Happy New Year. We wish you a Happy New Year. We wish you a Happy New Year. அழகான படைப்பே அட அமுதே உனக்கென்ன கோவமா? உன் முகத்தின் சிரிப்பே ஓ முகத்தில் இது என்ன சோகமா? சத்தியத்தை நீ புரிஞ்சா அதுல பெரும் அதிசயம் காத்திருக்கு. அது சொல்லும்படி நீ நடந்தா உனக்கு பெரும் புதையலும் காத்திருக்கு. மலரே உன் கண்ணீரத்தோட சிறகே உன் சோகத்தை மற படைப்பே உன்னை படைத்தவரை பார்த்து உன் பழசெல்லாம் ஒதுக்கிட்டு சோகத்தை மறந்துட்டு இயேசுவை நீ பாடு. வாழ்க்கையில் உள்ள சோகம் எல்லாம் அவரு தீர்ப்பாரு. இங்க நீயும் நானும் நல்லா இருக்க அவரு வந்தாரு. ஒரு வார்த்தை ஒண்ணு போதும் உனக்கு எல்லாம் செய்வாரு. இதை நீயும் நானும் நம்புனாலே வாழ்க்கையே ஜோரு. சிலுவையில உனக்காயெல்லாம் செஞ்சு முடிச்சாரு. பாடு சலிக்காம பரம தகப்ப உன்னை இன்று கட்டி அணைப்பாரு. அழகான படைப்பே அரசெல்லாம் உனக்கு என்ன கோவமா? கண்மணியின் சிரிப்பே ஓ முகத்தில் இது என்ன சோகமா? சத்தியத்தை நீ புரிஞ்சா அதுல பெரும் அதிசயம் காத்திருக்கு. அது சொல்லும்படி நீ நடந்தா உனக்கு பெரும் செல்வமும் காத்திருக்கு. மலரே உன் கண்ணீரத்தோட மணியே உன் சோகத்தை வர மனமே உன்னை படைத்தவரை பார்த்து உன் பழசெல்லாம் ஒதுக்கிட்டு சோகத்தை மறந்துட்டு இயேசுவை நீ பாடு. வாழ்க்கையில் உள்ள சோகம் எல்லாம் அவரு தீர்ப்பாரு. இங்க நீயும் நானும் நல்லா இருக்க அவரு வந்தாரு. ஒரு வார்த்தை ஒண்ணு போதும் உனக்கு எல்லாம் செய்வாரு. இத நீயும் நானும் நம்புனாலே வாழ்க்கையே சொல்லு. வாழ்க்கையில் உள்ள சோகம் எல்லாம் அவரு தீர்ப்பாரு. இங்க நீயும் நானும் நல்லா இருக்க அவரு வந்தாரு. ஒரு வார்த்தை ஒண்ணு
இப்போ என் பக்கமா பார்த்து கொட்டு தடா மேகம் நான் நிக்கிறத பார்த்து திறக்கு தடா வாசல் நான் போற இடம் பார்த்து நான் முன்ன போல இல்ல இப்போ ராஜா விட்டு பிள்ளை நித்தியமா அலைஞ்சேனே தெரிஞ்சேனே என்ன பக்குவமா தான் பக்கமா செத்துக்கிட்டாரே இப்ப குறையேதும் இல்ல நான் ராஜா விட்டு புள்ள இனி தப்பு செய்ய மாட்டேன் நான் ராஜா போட்ட புள்ள இப்ப குறையேதும் இல்ல நான் ராஜா விட்டு புள்ள இனி தப்பு செய்ய மாட்டேன் நான் ராஜா போட்ட புள்ள நிரந்தர சந்தோஷத்தை சுதந்திரமா தந்தாரே ராஜா விட்டு புள்ள அலையிறியே ஏண்டா இந்த மோகம் அன்ப மட்டும் காட்ட சொல்லி வந்தா இந்த லோகம் அட அன்ப மட்டும் காட்டுங்கடா போவோம் பரலோகம் நடையா நடப்போமே தினம் 4 பேரை ஏசப்பாவை சொல்ல வைப்போமே தன தன்னானே தானனே தன தனநானே தானனே இப்ப குறையேதும் இல்ல நான் ராஜா விட்டு புள்ள இனி தப்பு செய்ய மாட்டேன் நான் ராஜா போட்ட புள்ள இப்ப குறையேதும் இல்ல நான் ராஜா விட்டு புள்ள இனி தப்பு செய்ய மாட்டேன் நான் ராஜா போட்ட புள்ள இப்ப குறையேதும் இல்ல நான் ராஜா விட்டு புள்ள இனி தப்பு செய்ய மாட்டேன் நான் ராஜா போட்ட புள்ள இப்ப குறையேதும் இல்ல நான் ராஜா விட்டு புள்ள கொஞ்சம் உள்ள வந்து பாரு ஒரு ஆசை வரும் நல்ல நமக்காக ஒரு பாலகன் பிறந்தார் நாமத்தை என்னாலும் பாடிடுவோம் நமக்காயாவையும் செய்திட வந்தார் நாமத்தை என்னாலும் பாடிடுவோம் அகிலம் முழுவதும் மகிழ்ந்திட இயேசு பிறந்த செய்தியை பாடிடுவோம் மனிதனை மீட்க நாயகன் இயேசு பிறந்த செய்தியை சொல்லிடுவோம் அவர் பிறந்தார் இருள் நீக்கிடும் ஒளியாய் அவர்தான் இயேசு ரட்சகரே அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தாரே அவர் பிறந்தார் இருள் நீக்கிடும் ஒளியாய் அவர்தான் இயேசு ரட்சகரே அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தாரே அவர் பிறந்தார் இருள் நீக்கிடும் ஒளியாய் அவர்தான் இயேசு ரட்சகரே அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தார் அவர் பிறந்தார் இருள் நீக்கிடும் ஒளியாய் அவர்தான் இயேசு ரட்சகரே அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தாரே அவர் பிறந்தார் இருள் நீக்கிடும் ஒளியாய் அவர்தான் இயேசு ரட்சகரே அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தாரே සිතන පතන සිතුම් පැතුම් කියන කරන කියුම් කෙරුම් වලින් ඔබට ජයෙන් ජය ලැබේවා අප නටන ගයන නැටුම් ගැයුම් ගඟන වයන රැඟුම් ගැයුම් තුලින් ඔබට ආසිරි වේවා රංචු රංචු පුංචි පැංචි ජේසු බබා ළඟට ඇවිත් අන්න සින්දු කියන තාලේ එන්න එන්න අපිත් යන්න සීත නත්තලේ ජේසු බිලිඳු උපන් නත්තලේ
ගෙන දුන්න ජේසු සැනසීම ගෙන දුන්න ජේසු ගැලවීම ගෙන දුන්න ජේසු සැනසීම ගෙන දුන්න ජේසු මතුදා වටින්නාවු ජේසු මහා සිනාසෙන්න ජේසු අප සිතන පතන සිතුම් පැතුම් කියන කරන කියුම් කෙරුම් වලින් ඔබට ජයෙන් ජය ලැබේවා අප නටන ගයන නැටුම් ගැයුම් රඟන වයන රැඟුම් වැයුම් තුලින් ඔබට ආසිරි වේවා රංචු රංචු පුංචි පැංචි ජේසු බබා ළඟට ඇවිත් අන්න අන්න සින්දු කියන තාලේ එන්න එන්න අපි යන්න සීත නත්තලේ ජේසු බිලිඳු උපන් නත්තලේ ජේසු බිලිඳු උපන් නත්තලේ
தங்காய் கலங்கி நிக்காத கத்தரேசு உனக்காக துணை இருப்பாரு சாத்தா உருட்டு 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 உருட்டுவா அவன் பொய் பொய்யா பொய் பொய்யா பொய்ய பேசுவா சாத்தா உருட்டு 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 உருட்டுவா அவன் பொய் பொய்யா பொய் பொய்யா பொய்ய பேசுவா சிம்பிளான மனுஷன் கூட இயேசுவோட சேர்ந்துட்டா செலிபிரிட்டி ஆகிடலாம் செலிபிரிட்டி ஆகிடலாம் ஹம்பிளான மனுஷன் கூட ப்ரே பண்ண தெரிஞ்சுக்கிட்டா சக்சஸ் மாறிடலாம் சக்சஸ் மாறிடலாம் சிம்பிளான மனுஷன் கூட இயேசுவோட சேர்ந்துட்டா செலிபிரிட்டி ஆகிடலாம் செலிபிரிட்டி ஆகிடலாம் ஹம்பிளான மனுஷன் கூட ப்ரே பண்ண தெரிஞ்சுக்கிட்டா சக்சஸ் மாறிடலாம் சக்சஸ் மாறிடலாம் ரூட்டு எப்போவும் ரொம்ப ரைட்டு தானுங்க என் பாட்டு சூப்பரா காலம் போட்டு கேளுங்க ஹைட் இருந்தாலும் நான் லைட்டு தானுங்க இந்த லைஃப் எல்லாமே ஜீசஸ் தந்த கிஃப்ட்டுங்க ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் நம்மை சுத்தமாக்கும் இயேசுவோட ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் நம்மை சுத்தமாக்கும் இயேசுவோட ரத்தம் ஜெயம் சிம்பிளான மனுஷன் கூட இயேசுவோட சேர்ந்துட்டா செலிபிரிட்டி ஹம்பிளான மனுஷன் கூட ப்ரே பண்ண தெரிஞ்சுக்கிட்டா சக்சஸா நாங்க மாறிடுவோம் தங்கமான தமிழ தலைநிமிர்ந்து நடப்ப அப்பாவின் நன்மைகளை எண்ணி எண்ணி துதிப்ப தங்கமான தமிழ கலந்துமிருந்து நடப்பேன் அப்பாவின் நன்மைகளை எண்ணி எண்ணி துதிப்பேன் தங்கமான தமிழ கலந்துமிருந்து நடப்பேன் அப்பாவின் நன்மைகளை எண்ணி எண்ணி துதிப்பேன் பேரும் புகழும் அவருக்கே சொந்தம் இயேசு மட்டும் இருந்தா ஊரே வந்தோம் பூச்சியின் நினைச்சு அழிக்க பார்த்த கூட்டம் யாக்கோபின் தேவனால ஓடியதே ஓட்டம் ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம் அற்புதம் செய்வது அவருக்கு மகிமை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம் அற்புதம் செய்வது அவருக்கு மகிமை எதிலும் அவர் கரம் படணும் எல்லா புகழும் அவருக்கே சேரணும் அன்புக்குள்ள உள்ளம் நிறைஞ்சா ஆண்டவர் தானே அங்கே இருப்பா விழுங்க பார்க்கும் சிங்கம் கூட ஆயை மூடி நிற்கும் கட்டப்பட்ட கயிறுகள் கூட நெருப்பு பட்ட நூல் போல தைக்கும் ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம் அற்புதம் செய்வது அவருக்கு மகிமை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம் அற்புதம் செய்வது அவருக்கு மகிமை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம் அற்புதம் செய்வது அவருக்கு மகிமை
வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல இது ஆச்சரியம் தோன்றுகின்ற காலமே புது வாசல்கள் திறக்கிற நேரமே இது ஆச்சரியம் தோன்றுகின்ற காலமே புது வாசல்கள் திறக்கிற நேரமே ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல எல்லா திசையிலும் என் நேரத்திலுமே ஆச்சரியமே காலம் நல்ல காலம் வியந்து வாழும் காலம் காலம் இது நம்ம காலம் வியந்து வாழும் காலம் காலம் நம்ம காலம் நம்ம வியந்து வாழும் காலம் காலம் இது நம்ம காலம் வியந்து வாழும் காலம் ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல எல்லா திசையிலும் என் நேரத்திலுமே ஆச்சரியமே மார்னிங் அண்ட் ஈவினிங் அண்ட் ஆஃப்டர்நூன் எல்லாம் ஆச்சரியத்தால் அசந்திடுது என்னோட காலையும் மாலையும் மதியமெல்லாம் ஆச்சரியத்தால் நிரம்பிடுது நினைச்ச நன்மை எல்லாம் தேடி வருது என்ன நாடி வருது கை கூடி வருது ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல எல்லா திசையிலும் என் நேரத்திலுமே ஆச்சரியமே காலம் நல்ல காலம் வியந்து வாழும் காலம் காலம் இது நம்ம காலம் வியந்து வாழும் காலம் காலம் நம்ம காலம் நம்ம வியந்து வாழும் காலம் காலம் இது நம்ம காலம் வியந்து வாழும் காலம் ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல எல்லா திசையிலும் என் நேரத்திலுமே ஆச்சரியமே கிழக்குல மேற்குல வடக்குல தெற்குல ஏன் பாதைகள் நன்மையால் நிரம்பிடுது ஓடிடுது நிரம்பி ஓடிடுது என்னோட மடியில நன்மைகள் குவிந்திடுது சரிந்திடுது சரிந்து ஓடிடுது லெபனான் கேதரு போல் வளர்ந்திடுவேன் நான் செழித்திடுவேன் செழித்து ஓங்கிடுவேன் ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல எல்லா திசையிலும் அற்புதங்கள் நடக்குது காலம் நல்ல காலம் வியந்து வாழும் காலம் காலம் இது நம்ம காலம் வியந்து வாழும் காலம் காலம் நம்ம காலம் நம்ம வியந்து வாழும் காலம் காலம் இது நம்ம காலம் வியந்து வாழும் காலம் ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல எல்லா திசையிலும் என் நேரத்திலுமே ஆச்சரியமே கிழக்குல மேற்குல வடக்குல தெற்குல எல்லா திசையிலும் என் நேரத்திலுமே ஆச்சரியமே இது ஆச்சரியம் தோன்றுகின்ற காலமே புது வாசல்கள் திறக்கிற நேரமே இது ஆச்சரியம் தோன்றுகின்ற காலமே
புது வாசல்கள் திறக்கிற நேரமே ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல
holding me. You sent your son down and set me free. Everything of this world will fade. I'm pressing on till I see your face. I will live that your will be done. I won't stop till your kingdom come. 'Cause you are my freedom. We lift you higher, lift you higher. Your love, never ending. Oh, oh, oh. You are alive in us. Nothing can take your place. You are all we need. Your love has set us free. Oh, oh, oh. You are my freedom. We lift you higher. You are my freedom. We lift you higher, lift you higher. Your love, never ending. Oh, oh, oh. You are alive in us. Nothing can take your place. You are all we need. Your love has set us free. You are alive in us. Nothing can take your place. You are all we need. Your love has set us free. Oh, oh, oh. Oh, oh, oh. Let's do that, let's do that. It's time to praise. Hey, 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 hey. Jay. என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் பல பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் பல பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்திரே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்திரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே.
எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவேன். என் கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவேன். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோஹி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. Come on, say it. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோஹி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் பல பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் பயம் ஒன்றும் எனக்கில்லையே. என் பல பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். El Shaddai en தெய்வமே, எல் ரோஹி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. El Shaddai en தெய்வமே, எல் ரோஹி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. Yo, when I look at this song, I remember this song, who does that for us all? Because of the love, man, it's lit. I can't even tell you without this grace and without this love, we're breathing. Upon all this sin we committing, upon all this fake contribution, upon all the hating of brethren, man, upon all the lies that I'm telling. Yo, in trials and tribulation, hit the king. No matter the situation you were in, the awesome, amazing blessing, he ain't kidding. Show me the one you believe, and I will show you the true coming king. Psalm chapter 103, praise the Lord, my soul and within. How dependable our God is, inflexible, immeasurable, He's credible. It is not just historical, symbolical, essential, daily, a mystical interpretation of love, illogical. Like who loves a guy who's meant to die in hell, but El Shaddai, He's El Elyon, the only one. I am that I am is the only one. Don't be misinformed, but be reformed. Rise what you feed, and you'll be stand up like a body. Guns to clear up the mud duckings. We cease to fear us. We go back on our knees. He hears us. No more slugging. We have Him to spare us. நாம் வாழும் இந்த பூமி
இருளானது. இன்றும் மனுஷருடைய இருதயங்களில் ஓர் இருள் மறைந்துள்ளது என்று சொன்னால் அதுதான் மறுக்க முடியாத உண்மை. இது நம்பிக்கையை மெல்ல மெல்ல கொண்டு போகின்ற ஒரு நிழலாயிருக்கின்றது. சில நேரங்களில் அது துயரம், சில நேரங்களில் அது அடிமைத்தனம், சில நேரங்களில் அது பயம், சில நேரங்களில் அது வெட்கம், சில நேரங்களில் அது மரணம். இருளானது மனுஷருடைய அன்பை தணிய செய்கிறது, நம்பிக்கையை தள்ளிவிடுகிறது, தற்கொலையை தூண்டுகிறது. மனிதனின் வாழ்க்கை இருளிலே மறைந்து விடுமா அல்லது மாறிவிடுமா? இந்த இருளுக்குள் மறைந்து போராடும் மனுஷர்களுடைய வாழ்வை பற்றி இக்கதையானது நமக்கு சொல்ல போகின்றது. ரேச்சல், சாப்பாடெல்லாம் ரெடியா? ஆஃபீஸுக்கு போக லேட் ஆகுது. கொஞ்சம் இருங்கப்பா, கொஞ்சம் இருங்க. ஒரு 5 நிமிஷம் தாங்க, நான் டக்குன்னு ரெடி பண்ணி தரேன். இன்னும் ரெடி ஆகலையா? சீக்கிரம் வேலைக்கு போகணும் தானே? அப்பா, காலையிலேருந்து நான் தனியாக தானே எல்லாம் செய்கிறேன். கொஞ்சம் டைம் தாங்க எனக்கு. ரேச்சல். அப்பா, அப்பா, என்னாச்சுப்பா? என்னாச்சு? கொஞ்சம் மூச்சு விட கஷ்டமா இருக்கு. அப்பா, ஏன்பா திடீர்னு மூச்சு விடலாம் இருக்கு? காலையில் ஆஃபீஸ் போகிற அவசரத்தில் கொஞ்சம் அங்கே இங்கே அலைஞ்சி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தானே, அதான் மூச்சு விட கஷ்டமா இருக்கு. அப்பா, அப்பா வாங்க ஹாஸ்பிட்டல் போவோம்ப்பா. வாங்க ஹாஸ்பிட்டல் போய் இது என்னன்னு பார்ப்போம். ஹாஸ்பிட்டலாம் தேவையில்லை ரேச்சல். அப்பா, இந்த நிலைமையில நீங்க வேலைக்கு போவேனாப்பா? வாங்கப்பா ஹாஸ்பிட்டல் போய் பாப்பா என்ன செய்யுதுன்னு. ஹாஸ்பிட்டலாம் தேவையில்லை ரேச்சல். நீங்கள் எப்படியா வேலைக்கு போகணும். வேலைக்கு போனால் தானே குடும்பத்தை நல்லா பார்த்துக்கலாம். வேலைக்கு எப்படியா போகணும். தண்ணி கொஞ்சம் தான் குடிச்சுப்போம். கொஞ்சம் சுடு தண்ணி தட்டும் கொஞ்சம். ரேச்சல். அப்பா, ரேச்சல். அப்பா, 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 எழுங்க அப்பா. கண்ணை திறந்து பாருங்க அப்பா. யாராவது வாங்கல. அப்பா, அப்பா, கண்ணை திறந்து பாருங்க அப்பா. யாராவது வாங்கல. அப்பா, கண்ணை திறந்து பாருங்க அப்பா. யாராவது வந்து உதவி செய்யுங்களே. அப்பா, அண்ணே கொஞ்சம் சீக்கிரம் போங்க அண்ணே. அவர் கண்ணை கூட்டு திறக்க மாட்டேங்கிறாரு. அப்பா, கொஞ்சம் சீக்கிரம் போங்களே. ஐயோ அப்பா, அவருக்கு கண்ணை திறந்து பேசுங்கப்பா. என்னப்பா ஆச்சு உங்களுக்கு? அப்பா, அண்ணா கொஞ்சம் வாசம் போங்க அண்ணா. அப்பா, சுதர்ஷன் உங்களோட ஹஸ்பண்ட் ரிப்போர்ட் எல்லாம் நாங்கள் இன்னைக்கு எடுத்து பார்த்தோம். நாங்கள் இவருக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட்டின் படி இவருக்கு பிளட் கவுண்ட் கூட்டி இருக்கணும். ரொம்பவுமே பிளட் கவுண்ட் குறைஞ்சிட்டு. இவருக்கு காய்ச்சலும் விடுற மாதிரி இல்லை. ரிப்போர்ட்டின் படி இவருக்கு டெங்கு காய்ச்சல் தான் இருக்கும். எங்களால் முடிஞ்ச எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே நாங்கள் இவருக்கு செஞ்சுட்டோம். மேல எங்களுக்கு தெரியல என்ன செய்யறதுன்னு. அப்படி சொன்னாங்க டாக்டர். நான் உங்களை தான் டாக்டர் நம்பி இருக்கேன். நீங்களே இப்படி சொன்னா நான் என்ன செய்வேன் டாக்டர்? நாங்க எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டுமே கொடுத்துட்டோம். பிளட் கவுண்ட் குறைஞ்சிக்கிட்டே போகுது நாளுக்கு நாள். இதுக்கு மேல எங்களால் எதுவுமே சொல்ல முடியாது டாக்டர். உங்களை கையெழுத்து கும்பிட்டு கேட்கிறேன் டாக்டர். ஏதாவது பண்ண ஹஸ்பண்டை காப்பாத்திட்டாங்க டாக்டர். என் ஹஸ்பண்ட் இல்லாத இந்த உலகத்தை எனக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாது டாக்டர். இதை பத்தி யோசிக்காதீங்க. நீங்க நம்புற கடவுள் இவரை காப்பாத்துங்க. ஐயோ, எல்லாரும் கை விட்டுட்டாங்களே. ஒரு மனுஷன்
வியாதி என்பது மனிதனுடைய வாழ்வையை முற்றிலுமாக மாற்றிவிடுகிறது. அது அந்த மனிதனுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல, அவனை சுற்றியுள்ள குடும்பத்தையும் கண்ணீரில் அமழ்த்துகிறது. இது மரணத்திற்கு அருகிலே கொஞ்சம் கொஞ்சமாய் உயிரை உறிஞ்சுகின்ற கொடும் விஷமாயிருக்கிறது. ஓ, இது எவ்வளவு பயங்கரமானது! வாழ்வா சாவா என்று ஒவ்வொரு மணித்துளியிலும் போராடிக் கொண்டிருக்கும் இந்த மரண பயம் என்கிற ஓர் இருள் இன்னும் மனிதனை விட்டு நீங்காமலே இருக்கிறது. இன்னும் ஓர் இருளானது மனுஷனுடைய வாழ்வை மறைக்கிற இன்னும் ஓர் இருளானது அவனுக்கான மானத்தையும் சுயமரியாதையையும் இழக்க வைக்கிறது. ஹலோ, ஓ சொல்லுங்க. ஆமாம், தர வேண்டிய நேரத்தில் தர முடியாமல் கொஞ்சம் போயிட்டு, இல்லை பிஸ்னஸில் கொஞ்சம் லொஸ்ட் ஆகிட்டேன். இல்லை கட்டாயம் இன்னொரு ஒரு 2 நாள் டைம் தாங்க, நான் எப்படியும் தந்துடுறேன். ஒரு 2 days ப்ளீஸ். சாரி. என்னாச்சுங்க, ரொம்ப டென்ஷனாக பேசிகிட்டு இருக்கிறீங்க? இல்லை, பிஸ்னஸுக்கு ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருந்தேன், கொடுக்க வேண்டிய நாள் வந்துட்டு கொடுக்க முடியலை, தான் 2 நாள் டைம் கேட்டேன், கத்திட்டு வைக்கிறேன். ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பும் பொழுதே அந்த நாள் பொய்யோடையும் பயத்தோடையும் இந்த ஆரம்பிக்க வேண்டி இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு மாற்றமே எங்களுக்கு கிடைக்காதா? ஹலோ ஹலோ அண்ணா, என்ன அருண், என்ன ஒரு சத்தத்தையும் காணோம், சத்தம் இல்லாமல் இருக்கீங்க? இல்லை பிரசாத் சொல்லுங்க. என்ன சொல்லுங்க, காசு கதை என்னாச்சு? ஆமாம், காசு இந்த நான் இப்போ கொழும்புல இல்லை, ஒரு கொழும்புல அவசரமாக இல்லையா? வெளியே வந்திருக்கேன். ஆ, ஒரு ஒரு வர்ற வீக் வந்துடுவேன். உங்களோட காசு ரெடியாக தான் இருக்கு. நான் எப்படி உங்கள் வீட்டுக்கு வர்ற வீக் வர நேரம் உங்களுக்கு வீட்டுக்கே கொண்டு வந்து தந்துடுறேனே. நீங்கள் தேடியே நான் வர தேவையில்லை. சரி, கட்டாயம் கொழும்பு வந்து எனக்கு கால் எடுத்தாங்க. சரியா? ஓகே. ஐயோ, இது யாரு? இது இன்னொருத்தர், அவருக்கும் கொடுக்கணும் காசு. என்ன செய்ய போறேன்னு தெரியல. ஐயோ, எத்தனை வருஷமாத்தான் இந்த கடனையே கட்டிட்டு நாங்க வாழ்றது. கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை எங்களுக்கு இல்லையா? சந்தோஷமாவே நாங்க வாழ முடியாதா? அப்பா அப்பா சொல்லுங்க. அப்பா, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட காசு தாங்கப்பா. ஸ்கூல் ஃபீஸ் கட்ட மாட்டேன். எப்போயா கட்டணும்? அப்பா, கட்டுற நாள் ஆல்ரெடி தாண்டிடுச்சப்பா, நாளைக்கே கட்டி ஆகணும்ப்பா. ஸ்கூலில் டீச்சர் பாட்டி வச்சு கேள்வி கேட்குறாங்கப்பா, பசங்க எல்லாம் நக்கல் பண்ணுறாங்கப்பா. சரி ஐயா, எப்படியும் காசு கட்டிடலாம் ஐயா. ஹலோ, சொல்லுங்கண்ணே. சரி, பகலிக்கு வாங்கண்ணே, ரெடியாக தான் வச்சுருக்கேன். சரி சரி, ஓகே. கொஞ்சம் அண்ணே. அருண், சொல்லுங்க. என்ன ஊரில் இல்லை நீங்கள்? இல்லை, கொஞ்சம் அவசரம் போகணும். என்ன எனக்கே போய் சொல்கிறீங்களா? இல்லை, பொய்யெல்லாம் சொல்லல. ஆமாம், இப்போ நீங்கள் கால் அடித்தாலும் ஆன்சர் பண்ணுறது இல்லை, சரியா? ஃபோனே எடுக்கிறது இல்லை நீங்கள். இல்லை, அப்படி ஆன்சர் பண்ணாமல் இருக்க மாட்டேன். என்ன சரி வேலையாக இருந்துருக்கு அப்படி. அருண், உங்களுக்கு காசு தேவையான நான் கொடுத்தேனா இல்லையா? அப்போ கொடுத்த காசை திரும்ப கேட்க வரைக்கும் நீங்கள் கதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம், தரணும்னா கொஞ்சம் தப்பி பேசாதீங்க பிரசாத். அக்கம் பக்கம் ஆட்கள் பார்த்தாங்கன்னா ரொம்ப அசிங்கமாக போயிடும் பிரசாத். என்ன அருண், எப்போ கேட்டாலும் இதே கதையை தான் நீங்கள் எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், நான் வசூலிக்கிற விதமும் உங்களுக்கு தெரியும். நீங்கனால தான் இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்தேன். மானமே போகுது பிரசாத். மானமா?
வாங்கின காசை கொடுக்க முடியாது என்ன மான வேண்டி கிடக்கு நான் எப்படி தந்துருவேன் உங்களுக்கு தர வேண்டிய அருண் கடைசி சான்ஸ் இன்னைக்கு அன்னைக்கு நான் வருவேன் காசு கையில இருக்கணும் சரியா வாங்கின காசை கொடுக்கலாடி செத்து போங்க ஐயா சரியா அன்னைக்கு வருவேன் காசு கையில இருக்கணும் இல்லாடி நடக்கிற கதை வேலை ஐயோ இப்படி சத்தம் போட்டு கத்திட்டு போறாரு நான் எப்படி நாளைக்கு வேலைக்கு போறது அக்கம் பக்கம் ஆட்கள் பார்த்தா கடன்காரனு கேலி பண்ணுவாங்க இந்த பிள்ளைகள் ஸ்கூல் போற நேரம் மற்ற பிள்ளைகள்லாம் கேலி பண்ணுவாங்க ஆமா அவர் சொல்றதும் சரிதான் கடனை கொடுக்க முடியணும் செத்துத்தான் போகணும் ஐயோ அப்படி மட்டும் சொல்லாதீங்க இந்த கடனால நம்மளோட வீடு சொத்து சொக நகை எல்லாம் தான் போச்சுன்னு பார்த்தா கடைசியில கொஞ்சம் நஞ்சம் மானம் தான் இருந்துச்சு இப்ப அதுவும் போயிட்டான் வாழ முடியாத அளவுக்கு உயிரையும் விடுற நிலைமை வந்துட்டுங்க நாங்க எதுக்கு தான் இருக்கிறோம் இந்த கடல்ல இருந்து யாராலையும் எங்களை காப்பாற்ற முடியாதா கடன் இல்லாத சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை எங்களுக்கு கிடைக்காதா யாருதான் எங்களை இதுல இருந்து விடுதலை பண்றது அனுதினமும் அவமானமும் பயமும் எங்க வாழ்க்கையா மாறுது யாருதான் இந்த கடல்ல இருந்து எங்களை காப்பாத்த போறா ஒரு மனிதன் கடனில் சிக்கும் போது அது வெறும் பணப்பிரச்சனை மாத்திரமல்ல மாறாக அவனுடைய மனதையும் மரியாதையையும் வாழ்வின் அமைதியையும் கெடுக்கிறது வெளியில் சிரித்தாலும் எப்படி இதிலிருந்து மீண்டு வருவேன் என்ற கவலை உள்ளுக்குள் இரவெல்லாம் அவனை தூக்கமின்றி வாடச் செய்கிறது ஒவ்வொரு கணமும் அழுத்தம் ஒவ்வொரு நாளும் பயம் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய நானே என் குடும்பத்திற்கு சுமையாக மாறிவிட்டேனோ என்கிற குற்ற உணர்வு அவனுடைய இருதயத்தை நொறுக்கி விடுகிறது இன்னும் ஒரு இருளானது மனிதனுக்கு மெல்ல மெல்ல சந்தோஷத்தை கொடுத்து அவனுடைய ஆயுள் முழுக்க அவனை அழித்து கொண்டிருக்கிறது அவனுடைய வாழ்வின் தேடலையே அர்த்தமற்றதாக மாற்றிவிடுகிறது எங்க போனானோ தெரியலையே எவ்வளவு நேரம் ஆச்சு உண்மை இவனை காணமே ரொம்ப நேரமா இவனுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கனே வந்துட்டியா என்ன உனக்காக நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன் எங்க நான் கேட்டத கொண்டு வந்தியா கொண்டு வந்து அவசரத்துக்கெல்லாம் அப்படி சாம கொண்டு வரே காசு நான் அதெல்லாம் எப்பயோ ரெடி பண்ணிட்டேன் எனக்கு இதுதான் முக்கியம் இது இல்லாம எனக்கு இருக்க முடியாது காசு இல்லைன்னு சொன்ன நான் அதெல்லாம் எப்பயோ ரெடி பண்ணிட்டேன் நீ எனக்கு சாமான்தா எனக்கு அதுதான் தேவை எங்க வச்சேன்னு தெரியல இங்கேதான் எங்கேயோ ஒன்று செயினை வச்சேன் எங்கே போயிருக்கோம் இங்கேதான் எங்கேயோ வச்ச மாதிரி இருக்கு எங்கே போயிருக்குன்னு தெரியலையே ரோய் வந்துட்டியா ஓமா பாரு காலையிலேன்னு செயினை தேடிட்டு இருக்க எங்க வச்சேன்னு தெரியலையே ரோய் என்ன செயினை கண்டியா நான் அதெல்லாம் காணல நீங்க எங்கேயாவது வச்சிருப்பீங்களா இருக்கும் இல்லை நான் இங்கே தான் எங்கேயோ வச்சேன் என்னது இது கையில ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்கு இல்லம்மா ஒண்ணும் இல்ல இல்ல காட்டு கைய காட்டு இல்லம்மா ஒண்ணும் இல்ல இது என்ன செயின் மாதிரி இருக்கு காட்டு இல்லம்மா கைய காட்டு ரோய் கைய காட்டுன்னு சொல்றல காட்டு ஐயோ என்ன காரியமா பண்ணிட்ட இதுல எடுக்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு தெரியுமா ரோய் என்ன செய்யா என்னது இது போகுது இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா இது இல்லாம என்னால கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல உனக்கு அறிவு இருக்கா என்னத்தை நீ செஞ்ச
அறிவில்லை தாயா, அறிவில்லை தான் இந்த அம்மாக்கு. உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு எனக்கு அறிவில்லதான், அறிவில்லதான். ஒருவேளை நான் உன்னை நல்ல வளர்க்கலையோ, நான் நல்ல அம்மா இல்லையோ, உனக்கு தெரியாது ரோஹித், தெரியாது. நீ சின்ன வயசா இருக்கக்குள்ள உன்னோட அப்பா உன்னை என்னை விட்டுட்டு போயிட்டாரு. நான் பட்ட கஷ்டம் நீ படக்கூடாதுன்னு நான் வீடு வீடா போய் வேலை செஞ்சு உன்னை படிக்க வச்சேன்டா, படிக்க வச்சு. ஆனா அதுக்கு நல்ல கைமாறு செஞ்சுட்ட ரோஹி, கைமாறு செஞ்சுட்ட, கைமாறு செஞ்சுட்ட. இனி என் மனசுல பலனும் இல்ல, இதோ இந்த உடம்புல தெம்பும் இல்ல உன்னை வளர்க்கறதுக்கு. ரோஹி நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, இதுக்கப்புறம் நீ எனக்கு புள்ளை இல்ல ரோஹி, புள்ளை இல்ல. நான் உனக்கு அம்மாவும் இல்ல, அம்மாவும் இல்ல. நான் போறேன். அம்மா, அம்மா என்னை விட்டு போயிட்டாதம்மா. ஐயோ நான் என்ன செய்வேன்? ஐயோ எனக்கு என் அம்மாவும் வேணும். எனக்கு இந்த வீட்டில் ஒரு விடுதலை இல்லை. யார் என்னை வாழ்க்கையில் இந்த விடுதலை தருவோம்? நான் என்ன செய்வேன்? இந்த விடுதலை, இந்த பாவத்திலிருந்து யார் என்னை விடுதலை பண்ணுவா? என் அம்மாவையும் கஷ்டப்படுத்திக்கொண்டு நான் என்ன செய்கிறது? ஒரு மனிதன் போதைப் பொருளுக்கு அடிமையானால் அது அவனின் உடலை மட்டும் கெடுப்பதில்லை, அவனுடைய கனவு, லட்சியம், வாழ்வின் நோக்கம் மற்றும் குடும்பத்தின் அமைதியை மெதுவாக உருக்குலையச் செய்கிறது. ஆரம்பத்தில் சிறிதாய் தொடக்கிய பழக்கம் வாழ்க்கையையே கட்டுப்படுத்தும் ஓர் இருண்ட நிழலாக மாறுகிறது. எதிர்பார்ப்புகள் ஏமாற்றமாய் மாறும்போது அது கடந்து போகின்ற மேகங்கள் அல்ல, காலத்திற்கும் மாறாத காயங்களாக மாறுகிறது. வார்த்தைகளின் கோரம் வலியை உண்டாக்க, வாழ்வின் தேடலோ ஏமாற்றமாகவே முடிகிறது. இது உங்களோட மகனா? பேர் என்ன இவர்ட? நெஹேமியா. நெஹேமியா, நல்ல பேர். பார்க்கவும் நல்ல அழகா இருக்காரு. என்ன சொல்ற, தனியா வந்திருக்கிறீங்க? ஹஸ்பண்ட் வர இல்லையா? இல்ல, ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிருக்காரு. வளமையா வர நைட் ஆகும், அதுதான் நான் தனியா வந்தேன். சரி சரி, லேட் ஆகுது, நான் போயிட்டு வரேன். பாய். ஃப்ளோரிடா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா ஆமா. அப்புறம் ஏதோ விசேஷம் இல்லையா? விசேஷமா? விசேஷம் இல்ல. விசேஷம் இல்லையா? கல்யாணமாகி ஒரு 2 வருஷத்துக்கு மேல இருக்குமா? 5 வருஷம் ஆகுது. 5 வருஷம் ஆகுதா? 5 வருஷம் ஆகி உனக்கு குழந்தை இல்லையா? உனக்கு அப்புறம் கல்யாணம் கட்டினவங்க எல்லாருமே புள்ள கொட்டிட்டு சந்தோஷமா இருக்காங்க. நீ டாக்டர் யாரையாவது செக் பண்றியா? பாத்துக்கிட்டு இருக்கியா? நீ டாக்டரை செக் பண்றது நல்லது. ஏன்னா இத்தனை வருஷம் ஆகியும் உனக்கு குழந்தை இல்லைன்னா ஒண்ணு உனக்கு பிரச்சனையா இருக்கணும், இல்ல புருஷனுக்கு பிரச்சனையா இருக்கணும். இத்தனை வருஷம் ஆகியும் வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட இல்லங்கிற. டாக்டரை பாரு, நான் கிளம்புறேன். வருஷம் தானே, பிள்ளை இல்லைன்னா பரவாயில்ல. 2 வருஷம் பிரச்சனை இல்லைனாலும் எதுக்கும் பாருங்க. பாக்குறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். 4 வருஷம் ஆகியும் புள்ள இல்லையா உனக்கு? உங்களுக்கு எதுவும் குறை இருக்கோ தெரியலனா? உங்களை மாதிரி புள்ள இல்லாதவங்க எல்லாம் தத்தெடுத்து வளர்க்கலாம். ஒரு புள்ளைய பெத்துக்கொள்ள சரி வழி இல்லை. ஹலோ, என்ன செய்கிற? ஒன்றும் இல்லை, சும்மா தான் இருக்கேன். ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னு சொன்னியே, எப்படி? போனேன். என்னத்த? என்ன
இந்த வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு. யாராவது என்னது கேட்டாங்களா? புள்ளைய பற்றி எதுவும் கேட்டாங்களா? வேற என்னத்தை கேட்க போறாங்க? எனக்கும் புள்ள பெற்றுக்கொள்ளணும்னு ஆசை. என்னையும் ஒரு புள்ள அம்மான்னு என்ன கூப்பிடணும்னு எனக்கு ஆசைதான். ஆனா எனக்கு அந்த பாக்கியம் இல்லையே. எனக்கு அந்த பாக்கியம் இல்லையே. சரி சரி, நீ அதை நினைச்சு ஏன் கவலைப்படுற? அதெல்லாம் காதல போட்டுக்காத. இல்ல, உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு சொன்னா புரியாது. நீங்க காலையில வேலைக்கு போனா நைட் தான் வருவீங்க. உங்ககிட்ட யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா நான் போற இடமெல்லாம் என்ன கேட்பாங்க. சிலர் எனக்கு புள்ள இல்லைன்னு தெரியாம கேட்பாங்க. ஆனா பலர் எனக்கு புள்ள இல்லைன்னு தெரிஞ்சு என்ன காயப்படுத்தணும்னு கேட்பாங்க. பலர்ட வார்த்தை, பலர்ட பார்வை என்ன மலடி மலடி சொல்ற மாதிரியே இருக்கும். என்னால எந்த ஒரு இடத்துக்கு போக முடியாது. எந்த நல்லது கெட்டதுல என்னால கலந்து கொள்ள முடியாது. திருமணம் ஆக வரைக்கும் திருமணம் ஆகலையான்ற கேள்வி, திருமணம் நடந்த பிறகு புள்ள இல்லையான்ற கேள்வி, பெண்ணா பிறந்தது நான் செஞ்ச பாவமா? என்ன ஏக்கத்துக்கான பலனும் இல்ல, மற்றவர்களோட கேள்விக்கான பதிலும் என்ன இல்ல. வாழ்க்கை முழுவதும் என்ன பேர் மலடின்னு முடிஞ்சிருமா? நான் மலடியா? எனக்கு யார் பதில் தருவா? என்ன ஏக்கத்துக்கு பலன் என்ன? ஒவ்வொரு நாளும் ஒரு கேள்வி, ஒவ்வொரு பார்வையும் ஒரு காயம். சமூகம் அவளை இன்னும் குறை கூறுகிறது, தள்ளி வைக்கிறது. அவள் இதயத்தை வார்த்தைகளால் குத்துகிறது. அவமானம், கண்ணீர், தனிமை, இதுவே அவளுடைய உலகம். இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற அநேக இருளுக்குள் இருப்பவர்களின் பாரத்தை யார் அறிவார்? நம்பிக்கையை தேடி அலைபவர்களுக்கு யார் பதிலாக இருப்பார்? டாக்டர், ரெண்டு கணவனும் உயிரை காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இந்த வியாதி படுக்கை விட்டு யாரு மாற்றுவா? என் கணவன் பழைய நிலைமைக்கு யாரு கொண்டு வருவா? இந்த அடிப்பந்த வாழ்க்கையில இருந்து யார் என்னை விடுதலை பண்ணுவானா? என் அம்மா நான் திரும்பி பார்ப்பனா? இந்த பாவத்துல இருந்து யார் என்னை மீட்டெடுப்பா? என்னுடைய பேரா போகுமா? இந்த கர்ப்பத்துல ஒரு குழந்தைய சுமக்க முடியாதா? விமர்சனமே என்ன தொடர்ந்து வருமா? எனக்கு பதில் இல்லையா? ஏக்கத்துக்கு பலன் இல்லையா? எந்த காரியத்திலிருந்து வேணாலும் மீண்டு வந்துடலாம். ஆனா இந்த கடல்ல சிக்கப்பட்டா மீண்டு வரவே முடியாது. உதவி கூட யாரும் வரமாட்டார். இந்த பிரச்சனையிலிருந்து யார் எனக்கு விடுவிப்பா? யார் இதிலிருந்து என்னை காப்பாற்றுவார்? ஒண்ணுமே புரியலை. காப்பாற்றுவா? யார் என்னை வீட்டுக் கொள்வா? என்ன செய்வது? யார் என்னை காப்பாற்றுவா? ஆம், இன்று உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இருளாய் இருக்கின்ற உன் வாழ்க்கையிலே வெளிச்சத்தை கொடுப்பதற்கு இயேசுவால் மட்டும்தான் முடியும். உன் வியாதியின் படுக்கையை மாற்றுவதற்கு அவருடைய தழும்புகள் உள்ள வல்லமை உள்ளது. இயேசுவே உன் வாழ்க்கையின் பரிகாரி. நம்பு என் மகனே, என் மகளே, இயேசு உன்னை நேசிக்கிறார். உன் அடிமத்தனத்தின் வாழ்வில் உனக்கு விடுதலை இயேசுவிடம் உண்டு. நீ இனி பாவத்துக்கு அடிமையாகுவதில்லை. நீ என்னுடையவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மகனே, மகளே, பிள்ளை பெறாத மலடியே, உன் காத்திருப்புக்கு முடிவு வந்தது. உன் கற்பத்தில் இருந்து
சந்ததிகள் தோன்றும். உன் வெட்கத்தின் நாட்கள் முடிந்தது போனது, இனி நீயும் தாயாவாய். நம்பு. கைவிடப்பட்டு நம்பிக்கை இழந்து இருக்கின்ற உனக்கு ஒரு புதிய துவக்கத்தை கற்றுத் தருகிறார். உன் வாழ்க்கையின் கடன் பிரச்சனை ஓய இன்று கர்த்தருக்கு உன் வாழ்க்கையை கொடுப்பாயானால் அவர் உள்ளத்திலே வந்து உன் கடன் பிரச்சனை நீக்கி ஒரு புதிய வாழ்வை தருவார். இன்று அற்புதம் நடக்கும், இன்றைக்கு அடையாளம் நடக்கும். கிறிஸ்துவுடைய வல்லமை உள்ள நாமத்தினாலே கர்த்தர் உன்னை விடுதலை செய்வார். வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. வெளிச்சம் வியாதியை குணமாக்குகிறது. வெளிச்சம் சந்தோஷத்தை கொடுக்கிறது. வெளிச்சம் புதிய நம்பிக்கையை உண்டாக்குறது. அந்த வெளிச்சம் ஒரு உணர்வு அல்ல, மாறாக அதுவே இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். அவரே எங்கள் வாழ்வில் வெளிச்சமாய் இருக்கிறார். அவர் வந்தால் உங்கள் வாழ்வில் வெளிச்சம் உண்டாகும். அவர் வந்தால் அங்கு இருள் இருக்க முடியாது. அவர் வந்தால் அங்கு அடிமைத்தனம் இருக்க முடியாது. அவர் வந்தால் அங்கு ஒன்றும் தடைபடாது. அந்த வெளிச்சத்தின் சாட்சிகளால் இப்பொழுது உங்கள் கண்களுக்கு முன்பதாக வந்து அவர்கள் நிற்கிறார்கள். அந்த சாட்சியின் ஒளி இப்பொழுது உங்கள் கண்களுக்கு காண்கின்றது. இப்பொழுதும் அந்த சாட்சிகளை பற்றிய உண்மைத்துவத்தை நாம் காணப்போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் திருமணம் முடித்து 5 வருட காலமாக எனக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. வாழ்க்கையில் வெட்கங்களும் அவமானங்களும் அதிகமாக இருந்தபடியாக நான் இயேசு ஒருவரே நம்பி அவருக்கு என்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தேன். இன்றைக்கு அற்புத வண்ணமாக எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்து என் வெட்கத்தையும் அவமானத்தையும் மாற்றி இன்னைக்கு சந்தோஷமாக வைத்திருக்காரு. இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். நான் ஒரு வியாபாரம் பண்ணி கொண்டு இருந்தேன். அந்த நேரத்தில் நான் வீடை இழந்து, நகைகளை இழந்து, பணத்தை இழந்து, கடனாளியாய் எல்லா இடத்துலையும் நான் இருந்த நேரத்திலே இயேசு என்னை மறுபடியுமாய் தூக்கி எழுப்பி இப்போது நான் வியாபாரம் செய்யவும் அநேக நாடுகளுக்கு போகவும் இயேசு எனக்கு பல உதவிகளை செய்தார். நான் டெங்கு வியாதினால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டேன். என் பிளட் கவுண்ட் வந்து அதிகமாக குறைஞ்சிருந்துச்சு. இதன் நிமித்தமாக இந்த காய்ச்சல் வந்து தொடர்ந்து அதிகமாக என் சரீரத்தில் இருந்தனால வைத்தியர்களால் கைவிடப்பட்டேன். இந்த சூழ்நிலையில் கர்த்தர் என்னை கைவிடாமல் இயேசு கிறிஸ்துவோடைய ஆணிப்பா இந்த கரங்களினால் என்னை தொட்டு சுகமாக்கி பரிபூர்ண சுகத்தை எனக்கு கொடுத்தாரு. இன்று நான் சுகத்தோடும் உயிரோடும் ஆசீர்வாதத்தோடும் இருக்க காரணம் இந்த இயேசு கிறிஸ்து மாத்திரமே. எல்லா புகழும் அவருக்கே. நான் 1 வருட காலமாக போதை வசதியில் அடிமையாக இருந்தேன். அதால் என் நிம்மதி போச்சுது. என் உறவுகளை நான் இழந்தேன். என் வாழ்க்கையை தொலைத்தேன். ஆனாலும் இயேசு என்ன அதிலேருந்து மீட்டெடுத்தேன். இன்று வரைக்கும் நான் உயிரோடு இருக்கிறதுக்கு இயேசு தான் காரணம். இந்த வெளிச்சம் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை உண்டாக்கினது. அந்த மாற்றத்திற்கு அடையாளமாய் அவர்கள் தங்கள் கரங்களிலே ஒரு ஒளியை ஏந்தி கொண்டு வருகிறார்கள். இந்த ஒளி எதற்கு தெரியுமா? உங்கள் வீட்டுக்கு அருகில் உங்கள் குடும்பத்தின் மத்தியிலே இருளோடு வாழ்கின்ற அநேகர் இருக்கிறார்கள். பாவ அடிமைத்தனத்தில், கடன் பாரத்தில், வியாதியின் கொடூரத்தில் இருக்கப்பட்டு கொண்டு வாழ்கிற அநேகர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு யார் அந்த வெளிச்சத்தை கொண்டு போவார்? அவர்களுக்கு யார் அந்த ஒளியை பிரகாசிக்க செய்வார்? அது நீங்கள் தான் அல்லவா? இப்பொழுது இந்த விளக்கை ஏந்தி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் எழுந்திருந்து உங்கள் கரங்களை மேலாக உயர்த்துங்கள். இந்த வெளிச்சத்தை இந்த கிறிஸ்துமஸ் நல்ல நாட்களிலே நான் உலகத்திற்கு கொண்டு போவேன். நான் இருளா இருக்க ஜனங்களுக்கு கொண்டு போவேன். நான் அடிமைத்தனத்தில் வாழ்கின்ற வாலிபர்களுக்கு கொண்டு போவேன். இயேசுதான் மெய்யான வெளிச்சம். அவர்தான் இந்த உலகத்திற்கு ஒளி. இந்த வாழ்க்கையில உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய நம்பிக்கை இந்த இயேசுவின் மேலே வரும் பொழுது அவர் உங்கள் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றுவார். இந்த ஒளி பரவட்டும், இந்த வெளிச்சம் பரவட்டும். தேசம் எங்கும் இந்த ஒளியினுடைய வல்லமை கடந்து போகட்டும். இயேசுவே இரட்சகர், இயேசுவே மீட்பர், இயேசுவே வல்லவர். அவர் ஒருவரே எங்களுடைய நம்பிக்கை, அவர் ஒருவரே எங்களுடைய வெளிச்சமா இருக்கிறார். ஆகவே இந்த வெளிச்சத்திற்கு நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட இந்த வெளிச்சத்தை நடத்தும்படியாக எங்களுக்கு தேவன் கிருபை கொடுத்தார். இது கதை அல்ல, எங்கள் வாழ்க்கையில் நடந்த உண்மையான சாட்சிகள்.
இந்த மிஸ்வா திருச்சபையிலே இந்த ஒவ்வொரு சாட்சிகளும் தேவனுக்கென்று வெளிச்சமாய் இருக்கிறது. உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். நன்றி, நன்றி, நன்றி. பரலோகம் எனக்குள்ள அவர் வந்ததால கவலை இல்ல. பரலோகம் எனக்குள்ள வேற ஒண்ணும் எனக்கு தேவையில்லை. வழி புரியல வழியா வழியில அவருடன் இருப்பதால இன்றும் பிரிவில்ல. வழி புரியல வழியா வழியில அவருடன் இருப்பதால இன்றும் பிரிவில்ல. வேற என்ன எனக்கு வேணும் நண்பா, எனக்குள்ள இருப்பதால ஜெயிப்பேன் தென்பா. பரலோகம் எனக்குள்ள அவர் வந்ததால கவலை இல்ல. பரலோகம் எனக்குள்ள வேற ஒண்ணும் எனக்கு தேவையில்லை. விடல என்ன தலை குனியவும் விடல, இன்று வர அவர் கரம் என கைவிடவே இல்ல. வெட்கப்பட விடல என்ன தலை குனியவும் விடல, இன்று வர அவர் கரம் என கைவிடவே இல்ல. நான் நினைக்கும் முன்னே செய்து முடிப்பார் அவர் ஸ்டைலில். சொக்கத்தங்கம் அவரை போல இங்க யாரும் இல்ல இல்ல. பரலோகம் எனக்குள்ள அவர் வந்ததால கவலை இல்ல. பரலோகம் எனக்குள்ள வேற ஒண்ணும் எனக்கு தேவையில்லை. எனக்குள்ள வந்தாரு, நம்பிக்கையை தந்தாரு, அழகு படுத்தி என உயர்த்தி வாழ வச்சாரு. எனக்குள்ள வந்தாரு, நம்பிக்கையை தந்தாரு, அழகு படுத்தி என உயர்த்தி வாழ வச்சாரு. போகவில்லை நான் தெரிந்து கொள்ளவில்லை, கண்டி என புடிச்ச நல்ல தகப்பனோட புள்ள. தேடி போகவில்லை நான் தெரிந்து கொள்ளவில்லை, கண்டி என புடிச்ச நல்ல தகப்பனோட புள்ள. அவர் அன்ப நான் என்ன சொல்லுவேன், அதனால நான் உயிர் வாழுறேன். அவரை போல பெரிய மனசு யாருக்குமே இல்லை. பரலோகம் எனக்குள்ள அவர் வந்ததால கவலை இல்லை. பரலோகம் எனக்குள்ள வேற ஒண்ணும் எனக்கு தேவையில்லை. இயேசு வந்தாரு, உள்ளத்துல வந்தாரு, யாரும் கொடுக்காத சந்தோஷத்தை தந்தாரு. இயேசு வந்தாரு, நம்ம உள்ளத்துல வந்தாரு, யாரும் கொடுக்காத சந்தோஷத்தை தந்தாரு.
Greetings, you who are highly favored. The Lord is with you. Do not be afraid. Mary, you have found favor with God. You will conceive and give birth to a son, and you are to call him Jesus. He will be great and will be called the Son of the Most High. How will this be, since I am a virgin? The Holy Spirit will come on you, and the power of the Most High will overshadow you. So the Holy One to be born will be called the Son of God. I am the Lord's servant. May a word to me be fulfilled. I've heard about this baby boy who's come to earth to bring us joy, and I just wanna sing this song to you. It goes like this: the fourth, the fifth, the minor fall, the major lift. With every breath I'm singing hallelujah, 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 A couple came to Bethlehem expecting child. They searched the inn to find a place, for you were coming soon. And there was no room for them to stay, so in a manger filled with hay, God's only son was born. Oh, hallelujah, 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 The shepherds left their flocks by night to see this baby wrapped in light. A host of angels led them all to you. It was just as the angel said, you'll find him in a manger bed, Emmanuel, a Savior. Hallelujah, 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 A star shone bright up in the east. To Bethlehem the wise men three came many miles and journeyed long for you. And to the place at which you were there, frankincense and gold and myrrh they gave to you, and cried out hallelujah, 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 hallelujah. I know you came
sins would drive the nails in you. That rugged cross was my cross too.